அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ஜூலியஸ் பேசுகிறேன். எஸ்சிஆர்டி பள்ளிக்கல்வித்துறை. எல்லோரும் பயங்கர பிஸியாக 10th மற்றும் +2 எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது படிக்கும்போது நிறையா சந்தேகங்கள் எழுவது நியாயமான ஒன்று தான். அந்த சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக டீச்சர்ஸ்கிட்ட கேட்பீங்க, ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுவீங்க. என் வீட்டில் ஒரு அப்பா அம்மா கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலே இல்லாமல், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல், இல்லை டீச்சர்ஸோட ஹெல்ப் இல்லாமல், பேரண்ட்ஸோட ஹெல்ப் கூட இல்லாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருப்பீங்க. அது படிக்கும்போது நான் யார்கிட்ட டவுட் கேட்குறது, என்னோடய டவுட்ஸ் எல்லாம் யார்கிட்ட நான் கிளாரிஃபை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க. இந்த மாதிரி யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் உங்களால் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே தான் தமிழக பள்ளிக்கல்வித்துறை டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ராய்டு கூகுள் ப்ளே ஸ்டோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா லேட்டஸ்ட் மொபைல்லையுமே அதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிடலாம். நான் எப்படி நான் காமிக்கிறேன். நானும் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆண்ட்ராய்டு மொபைல் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து. சில நேரங்களில் சில இடங்களில் நெட் இருக்காது, கூகுள் ப்ளே ஸ்டோர்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த இடங்களில் நான் என்ன சார் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதோட வேர்ஷன், ஆஃப்லைன் வேர்ஷனை வந்து அனைத்து மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் தமிழக அரசு கொடுத்துருக்குது. அதனால் அந்த பள்ளிகளில் போய் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதை கேட்டுக்கலாம். இப்போ என்கிட்டையும் என்னோடய டேபில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை பதிவிறக்கம் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இருக்குது இந்த ஆப்பு, தெரியுதா இல்லையா? இந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே க்ரீன் கலரில் ஒரு ஸ்க்ரீன் தெரியுது. இந்த ஸ்க்ரீனில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று 10th இருக்கும், இன்னொன்று வந்து +2 இருக்கும். அதனால் நீங்கள் அந்த புத்தகத்தை ரெடியாக வச்சுக்கணும். இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம், அப்போது 10th புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுமே இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய ஆப் சொல்லுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் எதெல்லாம் கஷ்டம் ஃபீல் பண்ணுவீங்களோ, இல்லை எதெல்லாம் காம்ப்ளெக்ஸ்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான தலைப்புகளில் மட்டும்தான் ஒரு 141 தலைப்புகளை மட்டும் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கிறோம். முதல் முறையாக அந்த 10th புத்தகத்தை கிளிக் பண்ணுறேன். காரணம் என்கிட்ட இருக்கிறதும் இந்த 10th புக்கு தான். இந்த புத்தகம் பாருங்கள், தமிழில் இருக்க அறிவியல் புக்கு. இதோட முக்கியத்துவமே அதுதான். நீங்கள் பார்க்க வேண்டிய அத்தனை கண்டென்ட்டுமே தமிழில் தான் பேசியிருக்காங்க. அதனால் தமிழில் படிக்கிற மாணவர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எந்த புத்தகத்தில் எனக்கு நான் பார்க்கணுமோ, எனக்கு டவுட் இருக்குதோ, நான் என்ன பண்ணுறேன், அந்த பகுதியை மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ என்னோடய கையில் இருக்கிறது வந்து மூளை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், தமிழ் அறிவியல் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் 41ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடியது. இது மாதிரி நிறைய முக்கியமான கண்டென்ட்டை பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த புத்தகத்தை லைட்டுக்கு நேராக நான் வச்சு இந்த செல்ஃபோன் வச்சு நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். செல்ஃபோனில் நீங்கள் வந்து இந்த ஆப்பை நீங்கள் ஆன் பண்ண உடனே ஒரு கேமரா தான் ஆக்டிவேட் ஆகும். அதனால் இந்த கேமராவை அந்த படத்துக்கு நேராக வச்சிங்க அப்படின்னா அந்த படத்தில் இருக்கிறதான அந்த படம் வந்து அந்த மூளையானது முப்பரிமாணத்தில் தெரியுது. நான் உங்களுக்கு தெரியுது நம்புகிறேன். ஓகே, சரி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஜூம் ஆகும், தூரம் வச்சுக்கலாம். இதை தொட்டிங்க நின்றோம். உள்ள படம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதை தொட்ட நின்று வச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், புத்தகத்தை என்ன பண்ணுறேன், எப்படி தான் திருப்பி வரணும், அதுக்கேற்றது போலவே அதுவும் என்ன பண்ணுது, நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் தண்டு மட்டும் பார்க்கலாம், இல்லை முன்மூலையை பார்க்கணும் பார்க்கலாம், பின்மூலையை பார்க்கலாம் பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் தேவையான விதமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவைக்கேற்ப நீங்கள் என்ன அதை பேன் பண்ணி பார்க்கலாம். பேன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம், கேமராவை பேன் பண்ணி பார்க்கலாம். சரி, இது மட்டுமே தான் பார்க்க முடியுமா சார், வேறு எதுவுமே பார்க்க முடியாதா அப்படின்னா, இந்த படத்துக்கு கீழேயே பாருங்கள் ஒரு சின்ன ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது, இருக்கா? வெள்ளை கருப்பில் இருக்கா? இது இருக்கா? ஆமாம், இதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா, அழுத்துறேன், வெயிட் பண்ணுங்கள், தெரியுது இல்லையா? நான் அழுத்துறேன், அழுத்தின உடனே இந்த பாடப்பகுதி வந்து ஒரு காணொலியாக உங்களுக்கு தெரியும். இதோட சிறப்பம்சமே ஒரு 5லேருந்து 7 நிமிடத்துக்குள்ள எப்படி வந்து இந்த பகுதியை வந்து உங்களுக்கு விளக்கி சொல்லணுன்றது. நல்லா இருக்குல்ல? இது மாதிரி மொத்தம் 141 கண்டென்ட் தான். 141ன்றது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம படிக்கும்போது சந்தேகங்கள் வந்து முக்கியமான சிக்கலான நேரங்களில் தான் அவர் எப்பவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதை பதிவிறக்கம் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். 10த்தை பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் சயின்ஸ் சப்ஜெக்டில் இருக்கும். +2 பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கோம். மற்ற சப்ஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், சீக்கிரம் பண்ணிடுவோம். அதனால் உங்களோட ஹெல்ப்புக்கு இந்த வாட்டி உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. அது கூட இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ். டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்ளிகேஷன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக இதற்கு உண்டான பலனை இந்த டெக்னாலஜி ஓரியன்ட், டெக்னாலஜி பிளெண்டட் லேர்னிங்கை நீங்கள் பயன்படுத்துகிறதுனால ரிசல்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நல்லா பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.